வணக்கம் உறவுகளே, இது நங்கூரம். நான் முருகேசன். காணொளியை பார்ப்பவர்கள் பார்த்துவிட்டு உங்களுக்கு நான் பேசுவது சரியாக இருந்தால், அது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, கும்மிடிப்பூண்டி அருகே கும்மிடிப்பூண்டியில் ஒரு 3 வயது குழந்தையை ஒரு ஒரு மனித மிருகம், மனிதனும் மிருகமும் கலந்தது தானே, ஒரு மனிதனாவே பாதி மிருகம்தான் அந்த முண்டை செஞ்சுருக்குது. 3 வயசு குழந்தைக்கு என்ன சொல்கிறதுன்னே ஒன்றும் புரியல. 3 வயசு பிள்ளைக்கு என்னடா தெரியும்? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையானே தெரியல. சோத்தை திங்கிறாங்களா, சோத்தை விட்டு சும்மா ஏதாவது திங்கிறாங்களா, அதுவும் தெரிய மாட்டேங்குது. இல்லை, ஒரு 3 வயசு குழந்தைய பார்க்கும்போது ஒரு 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 ஆசை வரும்ல நமக்கு. அவ்வளோ க்யூட்டாக, ஒரு அழகாக ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு அந்த பொண்ணை போய் அவனாவது சிதைக்கணும்னு நினப்பானா? அவன் என்ன ஜென்மம்னே தெரியல. அவனெல்லாம் என்ன, எப்படி சொல்கிறது, என்ன மாதிரி பேசுகிறதுனே தெரியல. அவனெல்லாம் என்ன பண்ணணும்னா, அவனோட சாமான் அழுத்தி கட் பண்ணிடணும். அதாவது 3 வயசு குழந்தைய நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்க்கும்போது ஒரு அன்பு வரும், க்யூட்டாக. அதுவும் ஓடும், ஆடும், விளையாடும், நல்லா குடுக்குடுன்னு ஓடும். நம்ம பிள்ளைங்களாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஆசையாக இருப்போம். நீங்கள் உங்கள் வீட்டில் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி இவங்கெல்லாம் அந்த கூட்டு குடும்பமாக இருந்தால், ஒரு கூட பிறந்தவங்க இருந்திருந்தா அந்த அருமை, பாசம், அன்பெல்லாம் தெரியும். இவனையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, இவனுக்கு அது தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. வடநாட்டுக்காரன் நாய் படிக்காத முண்டையாக தான் இருந்திருப்பான். அந்த குழந்தையும் ஒரு வடநாட்டுக்கார தம்பதிகளுக்கு பிறந்தவங்க தான். அவங்களும் பீகார் ஏதோ சொல்கிறாங்க. 2 பேருமே, இப்போ 2 பார்ட்டியுமே வடநாட்டுக்காரங்க தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு குழந்தை அப்படிங்கிற போது, எல்லா குழந்தையும் நம்ம ஊரில் பிறந்தாலும் அந்த குழந்தை தான், வெளியூரில் பிறந்தாலும் அது குழந்தை தானே. குழந்தைன்னா எல்லாமே ஒன்று தானே. குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய தமிழ் மறை சொல்லுது. ஆனால் பாருங்கள், அவனுக்கு என்ன விதமான ஒரு புரிதலோடு என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னு தெரியல. ஒரு பெண் 3 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? சாக்லேட் கொடுத்தா சாப்பிடும், ஓடி ஆடு, விளையாடும், பசிச்சா சோறு கேட்கும், இவ்வளவுதாங்க தெரியும். அந்த பொருள், அந்த 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 உறுப்பு அந்த அந்த குழந்தைக்கு என்னானே தெரியாது. இவனெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவனுடைய ஆண் உறுப்பை பாதி கட் பண்ணிடணும். முழுசாக கட் பண்ணால் செத்து போயிடுவாங்களான்னு நம்ம தெரியல. ஆண் உறுப்பை கட் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கை பூரா என்ன பண்ணும், அவனும் தண்டனைலாம் ஜெயிலெலாம் அடித்து தண்டனை கொடுக்கக்கூடாது. அவன் என்ன பண்ண, விசாரணை கைதியாக வச்சுருந்து அவனை விசாரித்து என்ன பண்ணான், 1 மாதம் 2 மாதத்தில் விசாரித்து அவனுக்கு இந்த விரைப்பைகளை நீக்கிடணும். அந்த மாதிரி எதாவது ஆப்ரேஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அவனுக்கு வாழ்க்கை பூரா அவனுக்கு அந்த ஆணுறுப்பே வேலை செய்யாமல் போகிற அளவுக்கு அவனுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கணும். அப்போது 2 பேத்துக்கு மட்டும், 2 பேத்துக்கு மட்டும் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா 3ஆவதெல்லாம் தப்பே பண்ண மாட்டான். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுவிட்டோம் அது மாதிரி, இவங்களை எப்படி தண்டிக்கிறது, என்ன மாதிரி பண்ணுறதுன்னு. ஆனால் அது செய்ய மாட்டாங்க. அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் வாங்க, அதுக்கு வக்காலத்தை வாங்க வருவாங்க, இதெல்லாம் செய்வாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஏன் இப்போ சிங்கப்பெண்ணுன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் 2500 பேர் எடுத்தாச்சா இல்லையா, எப்போ எடுப்பாங்க, என்ன சமாச்சாரம், எப்போ போய், அதாவது குற்றங்களை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் அவங்களோட வேலை. இப்போ 2500 பேருக்கும் அவர்கள் குற்றவாளிகள் குற்றங்களை செய்கிறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்துறதுக்கு தான் அந்த 2500 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா 2500 பேர் போதுமா? ஒரு 7 கோடி பேர் 8 கோடி பேர் வாழ்கிற இந்த ஊரில் ஒரு சிங்கப்பெண் படையால் 2500 பேரை வச்சுக்கிட்டு இந்த 8 கோடி பேரை கண்காணிக்க முடியுமா? இந்த 8 கோடி பேரை வழி நடத்த முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ எந்த மாதிரியான ஐடியாவில் செஞ்சார் தெரியல. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிட்டான். அவருக்கு வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவர் சொன்ன கோரிக்கையெல்லாம் ஒன்றுமே நிறைவேற்ற முடியாது. அதனால் இது ஒன்று மட்டும் நிறைவேற்றிட்டார். ஏன்னா அவரால் இதுதான் முடியும், வேறு எதுவுமே எப்போயுமே செய்ய முடியாது. எக்காலத்துலேயுமே இன்னும் 5 வருஷம் நாள் செய்ய முடியாது. எல்லோரும் சொல்லுவாங்க 3 வருஷம் கழிச்சு செய்வாங்க, 4 வருஷம் கழிச்சு செய்வாங்க. எப்போயுமே செய்ய முடியாது. அந்த எப்போயுமே செய்கிற அளவுக்கு நம்மளுடைய நாட்டு பொருளாதாரமும் இல்லை, நம்மளுடைய மாநிலத்தினுடைய பொருளாதாரமும் இல்லை. ஏன்னா என்ன பண்ணணும்னா, எல்லாம் கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் குரூப்லாம் நிறைய பணம் இருக்குதுல்ல, இவங்க சப்போர்ட் பண்ணாங்கல்ல, கோடிக்கணக்கான ரூபாயாக செலவு பண்ணி எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கள்ல இவருக்கு. அவங்கள்ட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி எதை கொடுத்தா கூட ஏதோ ஓரளவு பண்ணிக்கலாம்.
மற்றபடி ரொம்ப கஷ்டம் அவர் சொல்கிறார். ஆனால் இது மட்டும் செய்ய முடியும், அதனால் செஞ்சிட்டார். ஆனால் செஞ்சதுக்கப்புறம் என்ன விதமான அந்த விளக்கமும் இல்லை. அது எப்படி காப்பாற்ற போகிறாங்க, என்ன மாதிரி பண்ண போகிறாங்க, அவர்களுடைய வேலை என்ன, எஃப்ஐஆர் போட மாட்டாங்களாம், வழக்க விசாரணையில் இல்லையா, அவங்களுக்கு ரோந்து போகிறது மட்டும்தான், போய் பார்த்துக்கிறது மட்டும்தான். இதுக்கு எதுக்கு ஏற்கனவே பெண் போலீஸ் இருக்காங்க, நைட்டு போல் ரோந்து வராங்க. குற்றச்செயல்கள் தடுக்கிறது வந்துங்க, குற்றவாளிகளாய் பார்த்து திருந்தலைன்னா குற்றத்தை ஒழிக்க முடியாது. திருடனாக பார்த்து திருடலாம் திருட்ட ஒழிக்க முடியாது. நீங்கள் எத்தனை லட்சம் போலீஸ்காரங்களை போட்டாலும் 8 கோடி பேர்த்துக்கு 7 கோடி பேர் லேடிஸை போட்டாலும் காவலர்களை போட்டாலும் கண்காணிக்க முடியாது. அதில் எவனா ஒருத்தர் சந்தில் போய் சிந்து பாடிட்டு போயிடுவான். அப்போது அவனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவனுடைய கல்வி இப்போ வெளிநாட்டிலேருந்து வரானா, வெளி மாநிலத்தில் வரானா, அவனை முறைப்படுத்தணும், அவனை வந்து வகைப்படுத்தணும். வா இங்கே வா, என் ஊர் இப்படி தான், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. அதை வந்து வெளிநாட்டுக்காரனுக்கு வகைப்படுத்தலாம் வச்சுக்கோங்க, அது தனி சப்ஜெக்ட், அது அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் நம்ம ஊர்லேயே அப்படி தான் செய்கிறாங்க. ஒரு பெண்ணை கொண்டு போய் அரசு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுது. இது கேவலமானமோ, நான் நேற்றி போட்ட வீடியோ அது. இது ஒரு கேவலமான ஒரு பெண்ணை கெடுத்து விட்டு நான் ஏமா இந்த இந்த கசமுசா வேலையெல்லாம் பார்த்துட்டு, ஏமா இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்கம்மா, இதை நான் உங்களுக்கு ஐயாக்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு பெரிய சின்ன ஐயாட்ட சொல்லி பெரிய ஐயாட்ட சொல்லி உங்களுக்கு நான் ஒரு வேலை வாங்கி ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டான். இந்த மாதிரி நிறைய குற்றங்கள் நடக்குது, நிறைய தகவல் நடக்குது. இவர் பதவி ஏற்றதுக்கப்புறம் இந்த 35 நாளாக 40 நாளாக சொல்கிறாங்க. இந்த 40 நாளில் கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான பாலியல் குற்றங்களே நடந்திருக்கு. அப்படின்னா இவர் எப்படியாப்பட்ட ஆட்சியை நடத்துகிறாரு, அதிகாரிகள் இவர் கண்ட்ரோலில் இருக்காங்களா இல்லையா, ஒரு சிஎம் சொல்கிறத இவங்க கேட்குறாங்களா இல்லையா, அதெல்லாம் நம்ம கேட்கணுமில்லங்க. ஒரு சிஎம் சொல்கிறத அதிகாரிகள் கேட்குறாங்களா இல்லையா, இல்லை புதுசாக இருக்கார் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மடைமாற்ற வேலை பார்க்குறாங்களா, இல்லை உண்மையிலேயே அவர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரா, செய்ய மாட்டேங்கிறாரா, என்ன நடக்குதுன்னு ஒரே மர்ம பிரதேசமாலாம் இருக்குது அந்த ஏரியாவே. செக்ரட்டரியமோ இல்லை நீங்கள் வந்து இப்போ செக்ரட்டரியமோ இல்லை அந்த சம்மந்தப்பட்ட அரசு அலுவலகங்கள் சம்மந்தப்பட்ட அனைத்துமே ஏதோ மர்ம தேசம் மாதிரி இருக்குது. ஒரு சிஎம் சொன்னால் செய்ய மாட்டாங்களா? ஒரு சிஎம்முடைய முன்னெடுப்பு என்ன, அவருடைய நோக்கம் என்ன, ஒரு எண்ணங்கள் என்ன, அதெல்லாம் செய்ய மாட்டாங்களா? அப்போ உங்களுக்கு அவங்கள நிர்வகிக்கக்கூடிய அந்த தகுதி இல்லையா? அந்த அதிகாரிகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தகுதி இல்லையா? ஏன் குற்றங்கள் இவ்வளவு நடக்குது? ஏன் திமுக ஆட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்ததுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? சிஎம் அங்கிள் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ உங்களுக்கு கேட்குதா சார்? அந்த பெண்கு அந்த அழுகிற அந்த சொந்தக்காரங்களோட அந்த 3 வயது குழந்தை இழந்துட்டு அழுகிற அந்த மறியல் சாலை மறியல் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைங்களோட பெற்றவர்கள் உற்றோர்கள் எல்லாம் அழுகும்போது நீங்கள் அதை பார்த்தீங்களா? அந்த வீடியோவை பார்த்தீங்களா? பார்க்கலையா? முக ஸ்டாலின் தலைமையில் ஆட்சியில் இருக்கும்போது என்ன சார், என்ன உங்கள் ஆட்சியில் உங்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்கலாம் காவல்துறையெல்லாம் தூங்குதா, பேப்பர் படிக்குதா, இல்லை என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்களே. இப்போ என்ன பண்ணுது? இந்த காவல் படையெல்லாம் வந்து பத்தாவதுக்கு சிங்கப்பெண் வேறு கொண்டு வந்துட்டீங்க. என்ன சார், என்ன கவர்மெண்ட்டு எப்படி? இப்போ உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் சிஎம் சார் காதில் விழுவலையா அந்த குழந்தைங்க அழுகுற சத்தம், அந்த பெற்றோர்கள் அழுகுற சத்தம் உங்களுக்கு காதில் விழுவலையா அப்படின்னு கேட்டால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எங்கே கொண்டு மூங்கி வச்சுக்குவீங்க? நான் அப்பயே சொன்னோங்க, நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் அப்பயே சொன்னோம், ஒரு எலெக்ஷனில் நில்லு, நீ ஒரு எம்எல்ஏ ஆகு, ஒரு 5 வருஷம் ஒரு 4-5 பேர்த்தோட நில்லு, ஜெயிச்சு வந்து ஒரு 5 பேர்த்தோட நின்று சட்டசபைக்கு போ, அங்கே என்ன நடக்குதுன்னு பாரு, ஏது நடக்குதுன்னு பாரு, இவன் எப்படி மூவ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான அரசியலுங்கிறது மிகப்பெரிய ஒரு சித்து விளையாட்டு. அதுக்கு தான் அரசியல்னு ஒரு படிப்பே இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸுன்னு ஒரு படிப்பே இருக்குது. அது பெரிய அது வந்து ஒரு அவர் அரசியல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றே தாங்க, மக்களை நேசிக்கணும், அவ்வளோ வேறு எதுவுமே இல்லை. இது தெரிஞ்சாவே அரசியல் தெரிஞ்சிடும். ஆனால் மக்கள் நேசிக்கிற தன்மை தான் நம்மக்கிட்ட இல்லையே. அது மாதிரி இருந்தால் நம்ம ஏன் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க போகிறோம்? மக்களை நேசிக்கிற திறமை நம்மள்கிட்ட இல்லையே. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே நம்மளால் நேசிக்க முடியலையே. நம்ம எப்படி 8 கோடி மக்களை நேசிப்போம்? ஏதோ வந்தால் மாட்டை பாப்பாத்தியம்மா மாடு வந்துச்சே கட்டினா கட்டாடிப்பா அப்படின்னு ஏதோ வந்துட்டோம், ஏதோ பேருக்கு ஒரு சட்டத்தை போடுவோம், ஒரு திட்டத்தை போடுவோம், ஒரு சொல்லுவோம், அதை பேசுவோம், இதை பேசுவோம்.
அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சந்திக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ஒரு மூதேவி சொல்லியிருக்கிறான், பத்திரிகையாளர் சந்திக்கணுங்கிற ஒன்றும் புரோட்டோக்கால்லாம் மூதேவியே அமைச்சரை யாரோ ஒருத்தர் சொன்னான், பத்திரிகையாளர் சந்திக்கலைன்னா பத்திரிகையாளரை ஏன் சந்திக்கணும் அப்படியான ஒன்றும் புரோட்டோக்கால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பத்திரிகையாளரை ஏன் சந்திக்கணும் அப்படின்னா, பத்திரிகையாளர் வந்து பொதுமக்களினுடைய கண்ணாடி. நீங்கள் பத்திரிகையாளர் வழியாக தான் போய் கேட்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் அரசு உளவுத்துறையில் இருக்கிறவங்க சொல்லாத பல உண்மைகளை பத்திரிகையாளர்கள் சொல்லிடுவாங்க. ஏன்னா சந்து பொந்து இண்டு எடுக்க எல்லாத்துலேயும் போகிறதுக்கு பத்திரிகையாளர்கள் தான். ஏன்னா அவன் வந்து காசுக்காக போகிறதில்ல, தொழில் வெறிக்காக போகிறான். அந்த சேனலுக்கு முன்னாடி நம்ம போடணும், இந்த சேனலுக்கு முன்னாடி நம்பர் போடணும், இந்த பேப்பர் முன்னாடி நம்ம போடணும், அந்த பேப்பர் முன்னாடி நம்ம போடணும், நம்மள தான் ஃபஸ்ட்டு வரணும், நம்மள தான் ஹிட் ஆகணும், நம்மள தான் பேர் வாங்கணும், அதனால வருமானம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அரசு சம்பளம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் உளவுத்துறையினர் வந்து அந்த அளவுக்கு போவாங்களா, அந்த அளவுக்கு வேகமாக இருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அதுக்காக தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது. பத்திரிகையாளர்கள் வெறுமனே பத்திரிகையில் எழுதுகிற வேலை மட்டும் இல்லை, அவர்கள் உளவு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. எப்படி அவங்களுக்கு அங்கங்கே ஆள் வச்சுருப்பாங்க. ஒரு பத்திரிகையாளர் சொன்னால் அவர் எல்லாத்துக்கும் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சீக்ரெட்டான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நீங்கள் கமல் படத்துலேயே கூட நிறைய விஷயங்களை நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. பத்திரிகையாளர்கள் எப்படி துப்பு துளக்குவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் பத்திரிகையாளரை பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் பார்க்குற கண்ணாடி அது. மக்களை எப்படி பார்க்கணுங்கிறது பத்திரிகையாளர்கிட்ட தான் தெரிஞ்சிக்க முடியும். எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியாது. அப்போது அவர்களுக்குள்ளான உரிமையாக அவர்களுக்குள்ளான ஒரு இடத்த கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்க. பத்திரிகையாலே சந்திக்க மாட்டாங்க அப்படின்னாக்கா, இந்த ஊரில் என்ன நடக்குது, அந்த ஊரில் மக்கள் என்ன பேசிக்கிறாங்க, இந்த ஊரில் எப்படி நடக்குது அப்படின்னு பத்திரிகையாளர்கள் தான் சொல்லுவாங்க. சார் இந்த ஊரில் இது மாதிரி பேசிக்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சார் அந்த 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 அவங்க சொன்னது மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்களா, இல்லை சொன்னதுக்கு மாறாக நீங்கள் நடந்துப்பீங்களா, அது நல்லதா கெட்டதா, இந்த மாதிரி விவாதங்கள்லாம் பத்திரிகையாளர்கள் தான் கேட்க முடியும். கூட இருக்கிறவங்களாம் எவனும் கேட்க மாட்டான். கூட இருக்கிறவங்களாம் சார் உங்களை மாதிரி அப்பா நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் உயர்ந்து நிற்கிறீங்க சார், நீங்கள் பயங்கரமான ஆள், நீங்கள் நினச்சா அப்படியே 7 மாடி கட்டிடம் தடத்தடன்னு கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முகஸ்துதி பேசி உங்களை வந்து குளிர்விக்கிற வேலையை மட்டும்தான் அவர்கள் செய்வாங்க. அவர்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் குழுன்னு இருந்தால் அவங்களுக்கு ஆதாயம் அதிகம், நீங்கள் டென்ஷன் ஆனால் அவங்களுக்கு ஆதாயம் இருக்காது. நீங்கள் எப்போ ரிலாக்ஸாக ஐயப்பா நான் முகமுடியை போட்டுக்கிட்டு கூட்டையெல்லாம் மூடிக்கிட்டு தூங்குறேன்டா கொஞ்சம் நேரம் நிம்மதியாக, எந்த வேலையில் செல்லா பண்ணி தூங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குனா எப்படி ஆகுறது? அவனுக்கு தான் அது ப்ராஃபிட்டாக போகும். அதனால் நீங்கள் இனிமேலாவது ஏதாவது ஒன்று பேசுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க, பத்திரிகையாளர்கிட்ட கேளுங்க. பத்திரிகையாளர்களை வந்து அரசியல் ஆலோசகர்களாக வச்சுருந்த முதலமைச்சர்கள் எல்லாருமே வச்சுருந்தாங்க, அரசியல் ஆலோசகர்களாகவே வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல விவரம் தெரிஞ்ச நல்ல ஒரு 4 பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஓ நீங்கள் ஜோசியக்காரனை வச்சுருக்கீங்களோ, ஆமாம் இல்லை அவன் பாட்டு ஏதாவது தற்கொலை அப்படி இப்படின்னு ஏதாவது உலகிட்டு போவான், நமக்கு அது உலக தெரியாது. சரி ரைட், பத்திரிகையாளர் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் உங்கள் நிர்வாகம் சிறக்கணும் அப்படின்னா பத்திரிகையாளர்களை வச்சு நடத்தினா மட்டும்தான் நிர்வாகம். பத்திரிகையாளர் வச்சு ஒரு சிலரை வச்சு அவர்களோட ஐடியா கேட்டு அதன்படி நடந்தால் மட்டும்தான் நிகழ்ச்சி இது நல்லாயிருக்கும். அதிகாரிகள் மட்டுமில்லை, அதிகாரத்தில் இருக்கும் மந்திரிகளாக இருந்தாலும் புத்திசாலிகளாக இருக்கணும். இல்லை அப்படின்னா இதெல்லாம் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, ஏன்டா இப்படி நடக்குதுன்னு அமைச்சரை கூப்பிட்டு கேட்கணும். ஏன்டா இப்படி நடக்குது, என்ன சமாச்சாரம், கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு, என்ன இப்படி 3 வயசு குழந்தையெல்லாம் போட்டு கற்பது என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்கணுமா இல்லையா? எதுவுமே கேட்க மாட்டேங்கன்னா அப்புறம் எப்படி? துறை சார்ந்த விஷயங்களை நல்ல விவரம் மற்றும் அனுபவம் இருக்கணும். அவங்கெல்லாம் சாதாரணமாக இருக்க முடியாது அமைச்சர்கள்லாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லோரும் வந்து ஆட்சி ஆண்ட முடியாது. அந்த துறை ஒரு தொழில்துறைனா அதுக்கான ஆழ்ந்த அனுபவம் இருக்கணும். தொழில்துறையில் இங்கே வரவங்க எப்படி, போகிறவங்க எப்படி, ஏன் 2 கம்பெனி வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவன் ஜிஎஸ்டியை 10% குறைச்சிட்டான், 9% தான் போடுறான்னா இங்கே 18% போடுறாங்க ஜிஎஸ்டி. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம 2 கம்பெனி வந்து நீ ரெடியாக நிற்கிது, எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்களா, என்னென்ன அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சிஎம்கிட்ட அதை பற்றி பேசி அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம். எந்த நடவடிக்கை எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க ஒன்றும் தெரியல. அந்த கம்பெனி 2 போட்டுக்கிட்டு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அவர் கூப்பிட்டு குறைவான எல்லாமே நான் குறைச்சால பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் குறைச்சி பண்ணிக்கிட்டாரு. அப்போ எல்லாமே வந்து இப்போ நீங்கள் படிக்கலை, உங்களுக்கு அனுபவம் இல்லை, உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் சொல்ல வரல. நல்ல மனசு, மக்களுக்கு செய்யணுங்கிற மனசு இருந்தால் போதும். 52 வயசு ஆகுதுங்கிறீங்க, 52 வயசில் துள்ளி குதித்து வேலை செய்ய வேணாமா?
அதெல்லாம் வந்து பல படங்களில் கலெக்டராகவும் பல படங்களில் போலீஸ் அதிகாரியும் நடித்தா உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது எல்லாம் இருக்குது. அதனால் அரசியல் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெரியவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கணும். நான் அப்பயே சொன்னோம், ஒரு எம்எல்ஏவாவு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன உருட்டுறாங்க, எதை தூக்கி இங்கிட்டு இங்கிட்டு போடுறாங்க, இதை தூக்கி இப்படி ஆட்டை தூக்கி இப்படி குட்டியில் போடுறான், குட்டியை தூக்கி இப்படி ஆட்டில் போடுறான், எப்படி என்ன பண்ணுறான், அவனுக்கு என்ன வருமானம் வருது, அவன் இந்த வருமானத்தை வச்சு அவனால் வாழ முடியுமா, இதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்காகத்தான் நீங்கள் வந்து முதல்ல பேசி வந்தீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதான் ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எப்படி பாதுகாப்பு இல்லை, என்ன மேட்ரு அப்படிங்கிறத முழுசாக சொல்லணும்ல. சொல்லணுமோ சொல்ல வேணாமா? அப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பேசவே மாட்டேங்கிறீங்களே. இப்போ வந்து இப்போ போராடுறவங்கெல்லாம் போராட்டத்துக்கு குழந்தைங்க செத்து போச்சு, நிறைய பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனை, அந்த போராடுறவங்களாம் தயவு செஞ்சு போராடாதீங்க. உண்மையாகவே தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்களாம் யாரும் போராடாதீங்க. இப்போ விஜய் மேலெலாம் எந்த குறையும் இல்லை, உங்கள் மேலே தான் குறை. ஆரம்பத்திலே படித்து சொன்ன அனுபவம் இல்லை, செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டம். அரசியலுங்கிறது இப்போ 8 கோடி மக்களினுடைய ஆம்பிஷன். 8 கோடி மக்களை வந்து ஒருங்கிணைச்சு ஒரு நல்ல ரோட்டில் கொண்டு போகிறது, அது முடியாது, கஷ்டம். அர்ப்பணிக்கணும், 24 மணி நேரம் செய்யணும். கரூர் சம்பவத்துக்கு ஞாபகத்துக்கு வரும், 24 ஹவர் செய்யணும். அதனால் நீங்கள் வந்து எப்படி அப்படின்னா, இப்போ தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்கலாம் யாரும் பயப்படாதீங்க. உங்களால் தான் அவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு, உங்களால் தான் இன்றைக்கி நாடு வந்து கெட்டு போய்கிட்டு இருக்குது. நீங்கள் தான் பொறுப்பு, முழு பொறுப்பு அதுக்கு. அவர் வந்து நான் ஜெயிச்சு வருவோன்னு சொல்லிட்டு வரல, ஜெயிச்சு வரமாட்டோம் அப்படின்னு தான் அவர் பேசினார், வாய்க்கிலேயே பேசினார். ஜெயிச்சு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாக்கா இந்த வாக்குறுதியெல்லாம் அள்ளி கொடுத்துருக்க மாட்டார். வரமாட்டோம், நமக்கு எங்கே மக்கள் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னு நினச்சதுனால தான் இந்த வாக்குறுதிகள் அள்ளி கொடுக்கப்பட்டன. இந்த வாக்குறுதிகள் அள்ளி கொடுக்கப்பட்டு எல்லாம் பழிக்கப்பட்டு எல்லாம் கரை சேரி மேலே வந்ததுக்கப்புறம் அந்த வாக்குறுதிகளை எப்படி சேர்க்கறது, எப்படி கொண்டு போய் சொருகுறது, என்ன மாதிரியான எங்கேருந்து பணத்தை எடுக்கிறது, இதுலேருந்து பணத்தை எடுத்து இதில் போட்டு, ஆட்டிலேருந்து குட்டி தூக்கி ஆட்டை போட்டு, குட்டி தூக்கி ஆட்டில் போட்டு, ஆட்டை தூக்கி குட்டியில் போட்டு, இந்த மாதிரி ஜிக்தாகல் வேலையெல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் அதை அப்படி நிலையாக நின்று அரசு பண்ணாதான் அதுக்கு பேர் வல்லத்தரசு, இல்லைன்னா செல்லாத அரசுன்னு பேர். ஆனால் நம்மளுடைய நினைப்பெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த 5 வருஷம் இப்படியே இருந்தால் கூட நான்லாம் வேணான்னு சொல்ல மாட்டேன், நான்லாம் ஏற்றுக்குவேன். இப்படியே 5 வருஷம் இப்படியே இருந்தால் கூட நான்லாம் ஏற்றுக்குவேன். ஏன்னா அடுத்து ஒரு தடவை நீங்கள் பதவி விட்டு இறங்கினா அவங்க வாழ்க்கையில் வரவே கூடாது, அந்த இடத்த பற்றி யோசிக்கவே கூடாது. ஒரே ஒரு தடவை பதவி விட்டு இறங்கிட்டா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் அந்த எண்ணங்கள் வரக்கூடாது, அந்த நினைப்பு வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். அதுக்காக நீங்கள் அரசியலில் நிற்கணும், பதவியில் இருக்கணும், தவறுகள் பண்ணணும். நீங்கள் உங்களால் முடியாத இப்போயே இந்த பிரச்சனைகளை மெயின்டைன் பண்ண முடியாத பிரச்சனைகள் தான். தலை சுத்தம் ஆரம்பத்துலேருந்தே ஒன்று ஒன்றா முடிச்சு விட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பார்த்தா பெரிய பிரச்சனையே இதுதான். அதனால் நீங்கள் எப்படி கொண்டு செல்ல போகிறீங்க, மக்களை எப்படி வழிநடத்த போகிறீங்க, என்ன மாதிரி செய்ய போகிறீங்க அப்படின்னு தெரியலை, யாருக்கும் தெரியலை. எந்த ரூட்டில் போகுது எதுவுமே புரியல. நல்லது நடந்தால் நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.